மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கை மருத்துவத்துல ஒரு அடிப்படையான ஒரு சாராம்சம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரு அடிப்படை காரணம் கழிவுகளின் தேக்கம் தான் அப்படின்னு. அப்ப பெரிய பெரிய கிரானிக்கா ஆகியிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதற்கொண்டு இந்த கழிவுகளுடைய தேக்கத்தை சரி பண்ணோம்னாலே அது பல்வேறு நோய்களை இன்னைக்கு குணப்படுத்திடும். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாம நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். அறுவை சிகிச்சைகள் பண்ணிக்கிறாம நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். கேன்சர்ன்ற முதற்கொண்டு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு டிசீஸ் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கூட இன்னைக்கு வெளிவர முடியும். அப்ப இயற்கையான முறையில கழிவு நீக்கத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வழிமுறைகள் இருக்குது. இயற்கையான முறையில நம்ம கழிவு நீக்கம் பண்றதுக்குன்னு. மோசனம் நம்ம வெளியேத்துறது, யூரின வெளியேத்துறது, வியர்வை கழிவுகளை வெளியேத்துறது, ஹிப் பாத் பண்றது, ஆயில் பாத் பண்றது, சன் பாத் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல டெக்னிக் இருக்குது. ஆமா. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபமா எல்லா மக்களும் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல என்ன நடக்கும்? இது எந்த மருத்துவத்தை சார்ந்ததுன்னா, அது இயற்கை மருத்துவத்தை சார்ந்தது. இயற்கை மருத்துவத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, பசித்து புசி. உனக்கு நல்லா பசி எடுத்த பின்னாடி சாப்பிடு. நீ பசி எடுக்காம நேரத்த பார்த்து சாப்பிடாத அப்படின்னு சொன்ன ஆரம்பத்துல சொன்ன அடிப்படையான மருத்துவம் தான் இயற்கை மருத்துவம். உங்களுடைய உடம்பு உங்ககிட்ட பேசும். உங்க உடம்பு எப்ப பசி அப்படின்ற உணர்வு குடுக்குதோ, அப்பதான் நம்ம உடம்புக்கு சாப்பாடு தேவை. தாகம் என்ற உணர்வு எப்ப குடுக்குதோ, அப்பதான் நமக்கு உடம்புக்கு தண்ணி தேவை. தூக்கத்துக்கு நம்மளுடைய உடம்பு எப்ப சோர்வாகுது, சோம்பல் ஆகுது, கொட்டாவி வருதோ, அப்ப நமக்கு ஓய்வு தேவை. தூங்கணும் அப்படின்றத நம்ம உடம்பு சொல்லுது. அப்ப உங்களுடைய உடலுக்கு தகுந்தவாறு நீங்க மாறணுமே தவிர, உங்களுக்கு தகுந்தவாறு உங்க உடம்ப மாத்துனதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு பல நோய்கள். காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலையில சாப்பாடும், மதியம் 2 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடும், நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இரவு சாப்பாடும், நேரத்த பார்த்து கிளாக்குக்காக நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சூழலுக்கு மாறுனோம் பாருங்களேன். அதுல தான் உடம்புக்குள்ள கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும், அதுக்கு தக்கன நம்ம உடல்ல அசைவுகள் குடுத்து, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, ஏதோ அல்லது வேலை பார்த்து, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு குளுக்கோஸா மாறுச்சுல்ல, அத செலவழிச்சோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் அதான். பசித்து புசி. நல்லா பசி எடுத்த பின்னாடி சாப்பிடு. அடுத்த உணவு நீ சாப்பிட்டது நன்கு செரிமானம் ஆயிருச்சா? செலவு பண்ணிட்டியான்னு பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னாங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல ஒரு அதிகாரத்துல, மருந்து அப்படின்ற அந்த அதிகாரத்துல 10 பாடல்கள் சொல்லியிருக்கிறாரு. 10 பாடல்கள்லயும் ஒரு இடத்துல கூட ஏதாவது ஒரு மருந்த பத்தி பேசியிருக்காரான்னா கிடையாது. ஆனா, எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கணும் பாருங்களேன். அந்த 10 பாடல்களுக்கும் தலைப்பு, அந்த அதிகாரத்தோட தலைப்பு மருந்து. ஆனா, மருந்து ஒரு அதிகாரத்த படிக்க போறோம்னு சொல்லி உள்ள போய் என்ன மருந்த சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு மருந்துமே சொல்லல. ஒரு மருந்தும் சொல்லாம ஒரு 10 பாடல்கள அதுக்குள்ள பதிவு பண்ணியிருக்காரு பாருங்களேன். அப்ப அவரு சொன்ன மருந்து தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப அந்த 10 பாடல்கள்லயும் அவரு சொல்லக்கூடிய விஷயம், "சாப்பிடுறியா? நல்லா பசி எடுத்துச்சா? சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது நல்லா செரிமானம் ஆயிருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த வேளை சாப்பிடு. அடுத்தது நீ உன்னோட உமிழ்நீர் தான் உனக்கு மிகப்பெரிய அருமருந்து. நீ சாப்பாடு சாப்பிடும் பொழுது, நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, அது கூட உமிழ்நீரை கலந்து சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பாடல்கள்லயும் பார்த்தீங்கன்னா, மருந்தே இல்லாம உன் உடம்பு சொல்றபடி நீ கேட்டீன்னா, அதுதான் அருமருந்து. நோய் வராம பாதுகாத்துக்கலாம்ன்னு அந்த வகையில நம்ம கழிவுகளினுடைய தேக்கமாகப்படும் பொழுது, அதுதான் பல்வேறு டிசீஸ் ஆகுது. அப்ப இயற்கையான முறையில கழிவு நீக்கம் அப்படின்றது கூட நம்ம உடம்பு பண்ணுது. ஆனா நம்ம அதையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான முறைக்குள்ள போகாம அதையுமே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருந்து வியர்வை கழிவுகள் தானாக வெளியேறும். ஆனா நாம என்ன பண்றோம்? வெளியேற விடுறோமா? கிடையாது. என்ன பண்றோம்? உடனே நம்ம ஃபேனுக்குள்ள போய் உட்கார்ந்துடுறோம். ஏசிக்குள்ள போய் உட்கார்ந்துடுறோம். அப்ப வியர்வை கழிவுகள வெளியேத்த விடுறதில்ல. என்ன நடக்கும்? இந்த கழிவுகள் உள்ள தேங்குறதுனால பல நோய்கள் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நாம கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உடம்புக்குள்ள கழிவுகளின் தேக்கமாகுது. சளி வெளியேற முயற்சி பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாத்திரைய வாங்கி போட்டு சளிய ஆஃப் பண்ண தான் முயற்சி பண்றோம். லூஸ் மோஷன் ஆகி மோஷன் மூலமாக சில கழிவுகள வெளியேத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா நம்ம லூஸ் மோஷன் போகுதே, அதனால உடனே மாத்திரை வாங்கி போட்டு நிப்பாட்டிறணும்னு சொல்லிட்டு நிறுத்த தான் முயற்சி பண்றோம். இப்படி உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது, நாம ஒரு மாத்திரைகள் மூலமாக அத ஆஃப் பண்ணி உள்ள வைக்கும் பொழுது, அதுதான் பல்வேறு நோய்களாக வடிவடைக்கிறது. அப்ப நம்மளுடைய உடம்பு குணமாகணும்னா என்னங்க பண்ணணும் அப்படின்னா, கழிவு நீக்கம்.
கழிவு நீக்கம் உடம்பே பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லன்னா நம்ம கழிவு நீக்கம் நாமளே செயற்கையாவது பண்ணணும். அதான் ஒரு விஷயம். அந்த வகையில இந்த கழிவு நீக்கத்துக்கு உடம்பே வந்து அந்த கழிவ நீக்கி சுத்தப்படுத்துறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு டயட் முறை தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நமக்கு எப்படி கடைபிடிக்கணும்? இதன் மூலமாக எப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய் குணமாகுது அப்படின்னம்னா, நம்ம சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மைய சொல்லணும்னா அப்படி இல்லங்க. உங்க சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அதாவது நீங்க சாப்பிடும் பொழுது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளுக்கு போயி நம்மள ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கு தேவ. ஆனா, அதுவே எக்ஸஸ் ஆச்சுன்னா, அதுவே ஓவர்லோட் ஆச்சுன்னா, அதுதான் இன்னைக்கு பல நோய்களாக மாறுது. அதான் ஒரு விஷயம். அப்ப நீங்க பாருங்க, அ ஒரு ஒரு ஜீனி இருக்குது அப்படின்னா கூட, அந்த ஜீனி நமக்கு வந்து அளவா எடுக்கப்படும் பொழுது, அது இனிப்பா இருக்கும். ஆனா அதே பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மீறி அந்த இனிப்பு வந்து இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சோன்னு வந்து ஜீனி வந்து ஒரு அறையில கொட்டி கிடக்கு. எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில வந்து அத வந்து முச்சிரும். ஆனா, ஒரு ஜீனி மூடை இருக்கு பாருங்களேன், அங்க எறும்பு வந்துச்சா பார்த்தீங்களா? ஜீனி மூடைக்குள்ள என்னைக்காவது எறும்ப பார்த்துருக்கீங்களா? மூட்டைக்குள்ள. ஆனா, அந்த மூட்டையிலிருந்து சிதறிய ஜீனி துகள்கள்ல எறும்பு வந்துரும். ஏன்னா, இந்த கொஞ்சமா இருக்கக்கூடிய சிதறி கிடக்கக்கூடிய சீனி இனிப்பு சுவைய கொடுக்கும். ஆனா, அதிகப்படியான அந்த சீனியா இருக்கக்கூடிய அந்த மூடைக்குள்ள கசப்பு தன்மை தான் இருக்கும். அதனால மூட்டைக்குள்ள சீனி வராது. பாருங்க. அப்ப நம்ம உள்ளுக்குள்ள இந்த கழிவு தேக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இனி அதிகமா, அதிகமா பெருக, பெருக அத வெளியேத்துறதுக்கு உடம்பே ஒரு ஒரு முயற்சி செய்யும். ம். அப்ப அந்த முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம சாப்பாடு 4 வேளையும் உள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது திரும்ப, திரும்ப, திரும்ப நமக்கு இன்சுலின் புரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப இன்சுலின் புரொடியூஸ் ஆகி அத குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ற வேலை நடந்துகிட்டே இருக்கும். அங்க வயிறு ஒரு பக்கம் வந்து இத வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து சிறுகுடலுக்குள்ள தள்ளக்கூடிய வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கும். சிறுகுடல் இத ஃபுல்லா அரைக்கிறதுக்குரிய வேலைய பண்ணும். பித்தநீர் அத கரைக்கிறதுக்குரிய வேலைய பண்ணும். பான்கிரியாட்டிக் ஜூஸ் அத கரைக்கக்கூடிய வேலைய பண்ணும். இப்படி எல்லா செயல்பாடுகளும் உள்ள 24 ஹவர்ஸ் இயங்கிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் ஓய்வு குடுத்தோம்னா மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த கழிவு நீக்கம்ன்றது நடக்கும். இந்த ஓய்வு குடுக்குறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதுல நம்ம எப்படிங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரத்திற்கு நாம எந்த உணவும் எடுத்துக்கிறாம, தண்ணீர் மட்டும் அந்த நேரத்தில எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல தண்ணீர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 12 மணி நேரத்துக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத நீங்க ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு டைம் இருக்குது. நீங்க இரவு உணவ ஈவினிங்ல ஒரு 6:00 சாப்பிட்டுருங்க. 6:00ல இருந்து மார்னிங் 6:00 வரைக்கும் வேற எதுவுமே எடுத்துக்க கூடாது. அதாவது ஈவன் ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு மிட்டாயி அது மாரி கூட எடுத்துக்க கூடாது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல மிக முக்கியமான விஷயமே சுகர் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒயிட் சுகர் நீங்க எடுத்துக்கிற கூடாது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து இடையில வந்து ஏதோ சின்னதா ஒரு ஜூஸ் சாப்பிடலாமா? 2 பீஸ் பழம் சாப்பிடலாமா? கூடாது. 6 மணிக்கு நீங்க அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ஒரு இயற்கை உணவு. அந்த சமயத்தில கூட பழம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுவும் அரை வயிறு உணவாவே நீங்க எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்கிட்டு அப்ப இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கணும். அந்த 12 மணி நேரம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வந்து உங்க உடம்புக்குள்ள இருந்து நெறைய கழிவுகள வெளியேத்துறதுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி குடுக்கும். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தீராத நோய்கள், கட்டுப்படாத சர்க்கரை, கட்டுப்படாத பிபி, மூட்டு வலி, முழங்கால் வலி, உடம்பு வெயிட் அதிகமா இருக்குது, கொழுப்பு அதிகமா இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கும். இத நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது, நம்ம ஒரு 12 மணி நேரம், தினமும் வந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம வந்து இருந்துட்டோம் அப்படின்னோம்னா, கிரானிக் டிசீஸா இருக்கிறவங்க நீங்க கடைபிடிச்சு பாருங்க. மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் நம்ம வந்து எந்த சாப்பாடும் எடுத்துக்கிறாம, தண்ணீர் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறது இது. இதே வாரத்துல ஒரு 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் நம்ம வந்து வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங். அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த உணவும் எடுத்துக்கிறாம இருக்கிறது. இந்த வாட்டர் அப்படின்றது 0 கலோரிங்க. அந்த 0 கலோரி நீங்க குடுக்குறதுனால, உங்களுடைய பான்கிரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இன்சுலின சுரக்காது. ஆட்டோமேட்டிக்கா அவர் ரெஸ்ட் ஆயிருவாரு. ரெஸ்ட் ஆன உடனே தன்னை தானே அத வந்து ஹீல் பண்ணுவாரு. அதனால பல நோய்கள், குறிப்பா சர்க்கரை நோய்கள் கூட கட்டுக்குள் வருவதற்கு, பான்கிரியாஸ் ரெடி ஆவதற்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஆமா. பீட்டா செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கழிவு நீக்கம் நடக்கும். ஓகேங்களா? 1. அதேபோல மாதம் ஒரு முறை அப்படின்றது, மாதம் ஒரு முறை 36 மணி நேரம் அதுபோல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி இருந்துங்க. நீங்க பல வருடமாக கஷ்டப்பட்டுட்டு வந்த பல நோய்கள் ஈஸியா ஹீல் ஆயிட்டு வர்றத சில மாதங்கள்லயே உங்களால பார்க்க முடியும். ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்க. 3 மாதத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு,
அடுத்து ஒரு 3 மாசம் கன்டின்யூ பண்ணுங்க. 6 மந்த் அத அப்படியே 1 இயர் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும். நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க, என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, சாதாரண காய்ச்சல் முதல் கேன்சர் வரை இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாயிரும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் வராது. இயற்கை வழியில் நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்றுவோம். என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ்வோம்.